Hi friends, hi. Actually நேத்து வந்து எக்ஸசைஸ் 1.4ல வந்து எக்ஸாம்பிள் 1.20 நான் எல்லாம் எடுக்காம போயிருந்தேன். ஸோ கண்டினியூங் பேக் டு த சீரிஸ் எக்ஸாம்பிள் 1.20 ஓகேங்களா. எக்ஸாம்பிள் 1.20 முடிச்சுட்டு we are going to jump to exercise 1.4 ஓகேங்களா. ஓகே, a is equal to -1/2 0 1/4 3/4 2 அது ஒண்ணு. b is equal to 0, 1/4, 3/4, 2, 5/2. ஓகேங்களா. c is equal to -half 1/4, 1, 2, 5/2. a intersection b intersection c is equal to a intersection b intersection c. இப்ப LHS பாத்துக்கலாமா? LHS ஓகேவா. b intersection c என்னவா இருக்கும்னா லைக் 1/4 இருக்கு, 2 இருக்கு, 5/2 இருக்கு ஓகேவா. காமனா இருக்குது 1/4, 2, 5/2 ஓகேங்களா. ஓகே, a intersection b intersection c. இப்ப a க்கும் b க்கும் காமனா 1/4, 2 1/4, 2. இது வந்து LHS ஓகேங்களா. RHS பாத்திரலாமா? RHS பாத்திரலாம். a intersection b என்னது? a க்கும் b க்கும் காமனா இருக்குது 1/4, 3/4, 2 ஓகே. இன்டர்செக்ஷன் சி, அதாவது சி இன்டர்செக்ஷன் போட்டா என்ன வரும்? -1/2, 1/4, 1, 2, 5/2. இன்டர்செக்ஷன் போட்டா 1/4 காமனா இருக்கு அண்ட் 2 காமனா இருக்கு ஓகேவா. ஸோ LHS is equal to RHS, hence true ஓகேவா. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். Next sum வந்து exercise 1.4. they have given you like 3 subdivisions. After that test the commutative property of union and intersection. அப்புறம் தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம். ஒன்லி 5 சம்ஸ் ஆகுது. அந்த 5 சம்ஸ் டக்கு போட்டுடலாமா? கண்டிப்பா போட்டுடலாம் ஓகேங்களா. ஓகே, பிரவுன் பென் ஓவர் ஹியர். எக்ஸசைஸ் 1. Actually like they are giving you 4 sets and asking you to find the 4 subdivisions ஓகேங்களா. क्वेश्चन எழுதுறேன். p is equal to 1, 2, 5, 7, 9. q is equal to 2, 3, 5, 9, 11. and r is equal to 3, 4, 5, 7, 9. and s equal to 2, 3, 4, 5, 8. First subdivision what they are asking is p union q union r ஓகேவா. அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. கண்டுபிடிச்சிடலாமா? p union q. p யும் q சேமா எழுதுனா என்ன? 1, 2, 3, 5, 7, 9, 11 ஓகேவா. யூனியன் q யூனியன் r. r யூனியன் பண்ணா என்ன வரும்? 1, 2, 3, 4, 5, 7, 9, 11 ஓகேங்களா. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஸ் ஓவர். செகண்ட் சப்டிவிஷன் வரலாமா? செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா p இன்டர்செக்ஷன் q இன்டர்செக்ஷன் s ஓகேவா. ஆக்சுவலா கொஸ்டின் வந்து நான் வந்து என் டெஸ்க்டாப்ல பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு தெரியும். ஸோ p இன்டர்செக்ஷன் q என்னென்ன காமனா இருக்கு? 2 காமனா இருக்குங்க, 5 காமனா இருக்கு, 9 காமனா இருக்கு. இன்டர்செக்ஷன் எஸ், எஸ் வந்து என்னது? 2, 3, 4, 5, 8 ஓகேவா. இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் என்ன இருக்கு? 2 இருக்கு, 5 இருக்கு ஓகேங்களா. ஓகே, 2 subdivisions are over. next third subdivision. அதுக்கப்புறம் வந்து you have some of the proof examples ஓகேவா. ஈஸியா டக்கு டக்குன்னு போட்டலாம், நாட் அ ப்ராப்ளம். q இன்டர்செக்ஷன் s இன்டர்செக்ஷன் r ஓகேவா. இப்போ q-க்கும் s-க்கும் இன்டர்செக்ஷன் என்னென்ன இருக்குன்னா லைக் q-க்கு 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு ஓகே. இன்டர்செக்ஷன் r, r வந்து எனக்கு 3, 4, 5, 7, 9 ஓகேவா. 3, 5 ஓகேவா. இதோட ஆன்சரும் முடிஞ்சு ஓகேவா. 3, 5 இது 2, 5 ஓகேவா. முடிஞ்சு ஓகேவா. ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிள் 2.10 எக்ஸைஸ் 1.1 3 சம் முடிச்சிட்டோமா. ஓகே, ஆக்சுவலா நேற்று எழுதுனது. ஸோ இது வந்து நம்ம கண்டுக்காதீங்க. ஆக்சுவலா லைக் நிறைய சம் போடலான் இருக்கேன். பொங்கல் வேற. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க.
21 வரைக்கும் முடிச்சுட்டு நினைக்கிறேன். இல்ல 20 வரைக்கும் முடிக்கல. லைக் பேஜஸ்ல வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. பேஜ் நம்பர் 12 ஓகேவா? ஓகே. செகண்ட் வந்து டெஸ்ட் த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃபாலோயிங் செட்ஸ். P is equal to x such that x is a real number. ரியல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா? ரியல் நம்பர் between 2 and 7 ஓகேவா? அது ஒன்று கொடுத்துட்டு and q x such that x is a rational number between 2 and 7 ஓகேவா? லைக் இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. 2 and 7 ரேஷனல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் ஃபார் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இட்ஸ் a real number between. ஆக்சுவலா இது எப்படி எடுக்கலாம்னா லைக் கைட்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் நான் என்னோட ஓன் சொல்யூஷன் எழுத போறேன் ஓகேவா? ஓன் சொல்யூஷன் தெரியல எப்படி கைட்ல கொடுத்துருக்காங்க. பிகாஸ் வந்து இந்த செட்ல வந்து அடைக்க முடியாது ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7. ஸோ ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சிக்கலாம் ஓகேவா? இப்படி கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. 2 and 7 ரியல் நம்பர் இப்படி இருக்கும். லைக் ரேஷனல் நம்பர் வந்து இப்படி இருக்கும். ஸோ ஆக்சுவலா இந்த சம் வந்து நான் கைடை பார்த்து சொல்றேன் ஓகேவா? பிகாஸ் ஒரு சம் வந்து தெரியாம சே தட் ஐ எம் ரெஃபரிங் சம் கைட்ஸ் அண்ட் தென் ரெஃபரிங் யூ ஓகேவா? பிகாஸ் இந்த சம்ம வந்து நான் இப்படி போடுவேன்னா ஒரு டயக்ராம் போட்டு போடுவேன். பட் அது எக்ஸாம்ல உங்களுக்கு மார்க் தரணும்ல. பிகாஸ் மாத்துக்கிறதா நம்ம படிக்கிறோம். ஸோ நானே ஒரு ஓன் சொல்யூஷன் எழுதிட்டு அது வந்து மார்க் தரணும்னா அது பிரச்சனை ஆயிடும். ஸோ ஐ எம் ரெஃபரிங் சம் கைட்ஸ் அண்ட் சேயிங் யூ ஓகேவா? தேர்ட் சம் ஓகேவா? தேர்ட் செம்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட் சம் ஃபோர்த் சம் ஃபிஃப்த் சம் ஆக்சுவலி இட் இஸ் லிட்டில் ஈஸி. செகண்ட் சம் மட்டும் என்னன்னு சொல்றேன் ஓகேவா? ஏசி அப்படியே ஸ்கூல்ல ஒரு வாட்டி படிச்சுட்டு இருக்கும்போது ஐ ரோட் ஓன் சொல்யூஷன் விச் தே நாட் கிவ் மீ அண்ட் மார்க். ஸோ லெட் மீ ரெஃபர் த சம் கைட்ஸ் அண்ட் சே யூ ஓகேவா? mn P and C is equal to mn PQS. They asking me to verify the associative property of union of sets. ஒரு கொஸ்டினை படிக்கும்போது தெளிவா படிங்க. ஏன்னா நீங்க படிக்கும்போது சில வேர்ட்ஸ்லாம் விட்டுட்டீங்க. அதனால டூல்ஸ்ல மார்க் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இதுதான் ஆக்சுவலா வந்து தேர் ஆஸ்கிங் மீ டு வெரிஃபை. இப்போ எல்ஹெச்எஸ் பொறுத்த வரைக்கும் பி யூனியன் சி ஓகேவா? பி யூனியன் சினா என்னது? MNPQS டி ஓகேவா? இது வந்து ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி யூனியன்ஸ்ல ஜஸ்ட் இன்னொரு யூனியன் போட்டா MNPQRST அவ்வளவுதான். இது வந்து எல்ஹெச்எஸ் ஓகேவா? இப்ப ஆர்ஹெச்எஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்ஹெச்எஸ் வாட் இஸ் ஆர்ஹெச்எஸ்? ஆர்ஹெச்எஸ் அதாவது பி ஒரு நிமிஷங்க. யா ஏ யூனியன் பி யூனியன் சி. ஏவும் யூனியன் பி ஏ யூனியன் பி போட்டா MNPQRST யூனியன் சி MNPQS. இது ரெண்டு யூனியன் பண்ணா MNPQRST ஓகேவா? டி யூ இல்ல இருக்கு யூ ஓகேவா? இது ரெண்டு பார்த்தா MNPQRST. So LHS is equal to RHS, hence associative property verified ஓகேவா? அப்படி எழுதலாம். A union B union C equal to A union B union C. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சம் வந்து வெரிஃபை தி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் தி செட்ஸ் ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுன்னா இன்டர்செக்ஷனோட அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரெஃபர் பண்ணி அதாவது ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. நாட் ப்ராப்ளம். இதை வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஏ செட்ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா they have given -11, √2, √5, 7 ஓகேவா? இது கொடுக்குறாங்க. B ல வந்து they have given you √3, √5, 6, 3, 13. C ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா they have given you √2, √3, √5, 9. They are asking me to verify the associative property for the intersection of the sets. So A intersection B intersection C is equal to A intersection B intersection C ஓகேவா? இப்போ பி இன்டர்செக்ஷன் சி என்னவா இருக்கும் அப்படின்னா லைக் √3 and √5 அது பி இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி என்னவா இருக்கும் அப்படின்னா √5 இருக்கும் ஓகேவா? இது வந்து எல்ஹெச்எஸ் ஓகேவா? ஆர்ஹெச்எஸ் போகலாமா? ஆர்ஹெச்எஸ் வந்து பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சி இஸ் நதிங் பட் √5 ஓகேவா? பி இன்டர்செக்ஷன் சி வந்து √5. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் வெரிஃபைடு ஓகேவா? ஓகே.
Fifth problem வந்து a such a x such that x is equal to 2 power n where n is less than n is a whole number and n is less than 4 ஓகேவா ஹோல் நம்பரா கொடுத்திருக்கிறதுனால we are going to consider 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3 ஓகேவா b வந்து x 2 into n and n is a natural number so 2 into 1 2 into 2 2 into 3 and 2 into 4 ஓகேவா ஸோ ஏ ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து இது ஆக்சுவலா வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் சேம் அந்த சேம் ஸ்டோரி தான் ஓகேவா செகண்ட் சம் மட்டும் நான் என்னன்னு பார்த்து சொல்றேன் ஓகேவா அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம போயிடலாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி போயிட்டு சேம் செட் ஓகே டிமார்கன்ஸ் லா வந்துருச்சு ஓகே ப்ராப்ளம் டுடே ஓகே let me construct the A set okay 1 2 4 and 8 and B set வந்து like this given 2 4 6 8 okay C வந்து like 0 1 2 5 6 they are asking you to verify the associative product of intersection of A intersection B intersection C is equal to A intersection B intersection C okay B intersection C equal to 2 6 ஓகேங்களா இப்போ A intersection B intersection C is equal to 2 only 2 ஓகேவா இப்போ A intersection B என்ன வரும் it will be coming as 2 4 8 intersection C intersection 1 2 5 6 0 1 2 5 6 2 ஒன்று இருக்கு அவ்வளவுதான் இருக்கு சேர்த்து ஸோ ஹென்ஸ் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் LHS equal to RHS ஃபுல்லா எழுதணும்ல LHS is equal to RHS எக்ஸாம்பிள் இப்படி எழுதி பழகுங்க A intersection B intersection C is equal to A intersection B intersection C hence associative இது இப்படி எழுதி பழகுங்க அப்பதான் நல்லது associative property for intersection of sets is good intersection of sets is good ஓகேவா ஓகே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரி வெரி ஈஸி தான் ஓகே அந்த அதையும் படிச்சிடலாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிமார்கன்ஸ் லா ரொம்ப ரொம்ப ஈஸியா நல்லா தான் அதை முடிச்சுட்டு வி ஆர் கோயிங் டு ஜம்ப் டு டிமார்கன்ஸ் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன் ஓகேவா அதுவும் இல்லை ஸோ ஆக்சுவலாக எக்ஸசைஸ் 1.5 வந்து ஒரு புது வீடியோவை பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் எல்லாமே கலந்து போட்டா லைக் வீடியோஸ்ல வந்து இப்போ யூடியூப் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா லைக் எது வேணுமோ நீங்க அதை தான் பார்க்கணும் ஓகேவா அதை நான் ஒரு புது வீடியோவா போடுறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் 1.5 ப்ரிப்பேர் பண்ணிட்டு போடுறேன் பிகாஸ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணாம எழுதணும் அப்படின்னா இந்த மாஸ்டர் கிளாஸா இருக்காது ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ